No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. Taste daily. Taste the daily. மதுரை மாவட்டம் மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த பெண்ணோட மதுரை மாவட்டம்னா மேபி ஏதாச்சும் முன்னிறுத்தம் காரணமாக ஏதாச்சும் பண்ணாங்களா? அதான் நீங்கள் அந்த டைம் அங்கே போனீங்க, உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, காரில் உட்காந்து நீங்கள் பேசிட்டு மட்டும் தான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். அந்த கேள்விகள்லையே திரும்பி இந்த ஆண்கள் ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போகணும், ஆண்கள் ஏன் தனியாக பேசியிருந்தா கூட இவங்களுக்கு அங்கே என்ன வேலை, இவங்க ஏன் மிரட்டணும், இவங்க ஏன் தனியாக கடத்திட்டு போகணும், அந்த மாதிரியான கேள்விகள் ஏன் வைக்கப்படவே மாட்டேங்குது. ஏன்னா இன்னை வரைக்கும் நம்ம எல்லா தம்ப்நெயில் டேக பார்த்தோம்னா இந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அப்படிதான் இருக்கே தவிர்த்து 3 பேர் இந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள் எங்கேயாவது இப்படி ரிவர்ஸ்ல பார்த்துருக்கு. இன்னொன்று, இவங்க மேலே இது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது. ஆல்ரெடி மர்டரு, தெஃப்ட், வழிப்பறி எல்லா கேசஸும் இருக்கு. ரேப்புக்கெல்லாம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், டெத் பெனல்ட்டி வரைக்கும் கொடுக்கப்படும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்ம நேர்காணலில் அட்வொகேட் பிரியதர்ஷினி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை 3 இளைஞர்கள் ரேப் பண்ணியிருக்காங்க மேம். அவங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் இருக்கா மேம்? எஸ், இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இட் இஸ் அ கேங் ரேப் அகெயின். ஓகே, ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட ஆண் நண்பர் கொடுத்ததின் அடிப்படையில், அதாவது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் ஒரு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பெண் அவங்க மயக்க நிலையிலேருந்து தெளிஞ்சு அவங்க கொடுத்ததை வச்சு கேங் ரேப் அப்படிங்கிற செக்ஷன் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது இதில் அகெயின் பார்த்தோம்னா எல்லா கேள்விகளும் அந்த பெண்ணை நோக்கி தான் வைக்கப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? அனாலிசிட்டியில் என்ன கேட்கப்பட்டது அதே தான் இங்கேயும் கேட்கப்பட்டுட்டு இருக்கு. அதான் நீங்கள் அந்த டைம் அங்கே போனீங்க, உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, காரில் உட்காந்து நீங்கள் பேசிட்டு மட்டும் தான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். அந்த கேள்விகள்லையே திரும்பி இந்த ஆண்கள் ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனாங்க, ஆண்கள் ஏன் தனியாக பேசியிருந்தா கூட இவங்களுக்கு அங்கே என்ன வேலை, இவங்க ஏன் மிரட்டணும், இவங்க ஏன் தனியாக கடத்திட்டு போகணும், அந்த மாதிரியான கேள்விகள் ஏன் வைக்கப்படவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப ஒரு கேஸும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. அட் த சேம் டைம் எஸ், பெண்களும் ஹாவ் டு பி அவேர். ஓகே, ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் போது அந்த எப்படி சொல்ல செல்ஃப் கான்ஷியஸாக இருந்துக்கணும் அந்த இடத்துல. ஓகே, தேவையில்லாமல் இந்த ஒரு பிரச்சனைகள்ல எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எப்பவுமே நடக்கும்ன்றது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நடக்கும்போது எல்லாருக்கும் அந்த பயம் வருது இல்லையா? ஓகே, அப்படி இருக்கும் போது நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அவங்களும் செல்ஃப் அவேர்னஸோட இருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நம்ம இங்கே தடுக்கலாம். நிறைய சேனல் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விக்டிம் தான் ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அந்த டைம் போனீங்க அப்படின்றாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த பண்ண தப்பை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அதே தான் இப்போ நானுமே சொன்னேன். ஓகே, அவங்க சரி அப்படின்னு நியாயப்படுத்துறதை தாண்டி ஓகே, அவங்க அவங்க ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க மதுரையை சார்ந்த ஒரு பெண் இங்கே காலேஜில் அவங்களோட பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. அவர் கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற இடத்துல ஓனா ஒரு மெக்கானிக் மற்றும் பைக் விற்பனை ஒரு ஷாப் வச்சிருக்காரு அவர் அந்த இடத்துல. ஓகே, அவருக்கு 25 இயர்ஸ். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இந்த 3 பேரும் அங்கே வந்திருக்காங்க. வரும்போது தான் அவங்கள அதாவது ஏர்போர்ட்ல இருந்து பின்னாடி கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் துடியலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு இருட்டான பகுதியில் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே இவங்க 3 பேரும் அங்கே வரும்போது கதவை தட்டியிருக்காங்க. அதாவது கார் கதவை தட்டியிருக்காங்க. திறக்கல அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அப்பயும் திறக்கலன்னு அவங்க கையில வச்சிருந்த அருவாள், கல் அதெல்லாம் வச்சுதான் உடச்சி அந்த பையனை அங்கே அடிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு வெட்டுகள் விழுந்திருக்கு, முகத்திலையும் காதலையும் வெட்டுகள் விழும்போது அந்த பையன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். அங்கிருந்து அந்த பெண்ணை ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போய் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்க முடியாமல் மயக்கமான நிலையில விட்டுட்டு அங்கேருந்து ஓடி இருக்காங்க. ஸோ இந்த பையன் மயக்கம் தெளிஞ்சு காலையில் எந்திரிச்சு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீலமேடு போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கு அந்த பையனை அங்கே ரெக்கவரி பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அந்த பையன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறான். அந்த பையன் சொன்னதின் விளைவாக தான் அந்த பெண் அங்கே தேட போயிருக்காங்க. இது ஒரு வீடியோ நைட்டு 10-11 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது. 3 மணி வரைக்கும் அந்த பையன் மயக்க நிலையில இருக்கான். 3 மணிக்கு எழுந்து இதை சொல்லும் போது போலீஸ் அதுக்கப்புறம் தேடும்போது ஃபுல்லா இருட்டு அந்த இடத்துல. அப்புறம் ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து தான் அந்த பெண்ணை அங்கே கண்டுபிடிச்சு, அதாவது ஆடைகள் இல்லாமல் கண்டுபிடித்து அந்த பெண்ணை அட்மிட் பண்ணி அப்புறம் அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் தான் இந்த சிசிடிவி சர்வைலன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் ஏன் குற்றவாளிகளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க, அது எதனால? அது குற்றவாளிகள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ், விக்டிமோட டீடைல்ஸும் வெளியில சொல்லக்கூடாது, எதுவுமே கிடையாது. ஓகே, இங்கே குற்றவாளிகளை எங்க பிடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி நமக்கு எல்லா மேக்ஸிமம் கேசஸும் நமக்கு ஐ திங்க் குற்றவாளிகள் ஃபேஸஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு வருது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ரிவீல் ஆகிடும். ஓகே, இது என்கொயரி இஸ் இன் ப்ராசஸில் இருக்கும் போது அது அவங்க சில காரணங்கள் எல்லாமே கருதி அவங்க வெளியிடாமல் இருக்கலாம் காவல்துறை தரப்பில். ஏன்னா என்கொயரி ப்ராப்பராக போகணும், ப்ராசஸ் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அது மேபி ஒரு சில விஷயங்கள் அங்கே என்கொயரிஸ் எல்லாம் முடிகிற பட்சத்தில்
கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கமிஷன் என்ன சொல்றாங்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விக்டிம் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் இவங்க தான் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்துக்காக அப்படியா? எஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப லைக் இருட்டா அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்னால விக்டிமால அடையாளம் காண்பிக்க முடியாமல் இருந்திருக்கலாமாங்க. அகைன் சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு தான் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது. ஏன்னா இங்கேயும் சிசிடிவி வச்சு அதுலேயும் ஃபேஸ் பிளராக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லப்படுது. இல்லை சிசிடிவி வச்சு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமிஷனர் சரவணன் சுந்தர் அவர் தலைமையில் வந்து 7 தனிப்படை அமைச்சு தான் இங்கே வந்து அரெஸ்டே பண்ணுறாங்க. இருகூர் அப்படிங்கிற பிளேஸில், அதாவது ஏர்போர்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம். அங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 அக்யூஸ்டான கருப்பசாமி, காளீஸ்வரன், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இவங்க 10 வருஷமா அந்த பிளேஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. குணா அப்படிங்கிற பர்சன் 3வது. இவங்க 2 பேரும் சிவகங்கை, குணா வந்து மதுரை. இந்த பர்சன் ரீசெண்டா அவங்க கூட வந்து ஜாயின் ஆயிட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது. இன்னொன்று இவங்க மேல இது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது. ஆல்ரெடி மர்டரு, தெஃப்ட், வழிப்பறி எல்லா கேசஸும் இருக்கு இவங்க மேல. ஓகே, கூடவே இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் அவங்க வந்து இந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் 2 பேரும் ரீசெண்டாக தான் பெயிலில் வெளில வந்திருக்காங்க. எதுக்காகனா ஒரு தெஃப்ட் கேஸு சத்தியமங்கலத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ரெஜிஸ்டர் பண்ண கேஸில். இதில் இன்னொரு பெரிய எவிடன்ஸ் என்னவா பார்க்கப்படுதுன்னா அந்த பைக், ஸ்டோலன் பைக், திருடிய பைக். அது 3 பேரும் அந்த பைக்கில் தான் வந்திருக்காங்க. கோவில்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இந்த பைக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு தான் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற பேஸில் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது இவங்க வந்து தப்பியோட முயற்சி பண்ணும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அரசு தலைமை காவலர், அப்புறம் பீலமேடும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஆகிய இவங்க அர்ஜுன், ஞானசேகரன், சந்திரசேகர் இவங்கெல்லாம் அருவாளால மணிக்கட்டில் இதெல்லாம் வெட்டும் போது தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பிளஸ் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றதுக்காக காலில் சுட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு காலில் குண்டடியும், குணாக்கும் கருப்பசாமிக்கு 2 காலிலையும் குண்டடிப்பட்டு தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. முதல்ல ஆண் நண்பர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒரு 5 செக்ஷனும், அப்புறம் அந்த பெண் என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செக்ஷனும் இங்கே போடப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 296 கிளாஸ் பி, செக்ஷன் 118 கிளாஸ் 1, செக்ஷன் 324 கிளாஸ் 4, செக்ஷன் 140 கிளாஸ் 3, செக்ஷன் 309 கிளாஸ் 4, செக்ஷன் 70 ஆஃப் பிஎன்எஸ். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அவதூறா பேசுறது, அவங்களுக்கு அப்சீன் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அசிங்கமான வார்த்தைகளை, அப்புறம் டேஞ்சரஸான வெப்பன் வச்சு தாக்குறது, அரிவாள், கல், கொடூரமா தாக்குறது, கூட பார்த்தீங்கன்னா மிஸ்சீஃப், ரொம்ப தேவையில்லாத செயல்களை ஈடுபடுற மாதிரியான விஷயங்கள், கிட்னாப் பண்றது, ராபரி பண்றது. ஏன்னா இங்க பெண்ணுடைய எங்க நகைகளும் திருடப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இல்லையா? அந்த பெண்ணோட ஓகே. ஸோ என்ன போலீஸும் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஃபோனு, மோதிரம் அதெல்லாமே ரெக்கவரி பண்ணதாகவும் இங்க சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 months to மேக்ஸிமம் உங்களுக்கு 10-14 years ரேப்புக்கெல்லாம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், டெத் பெனல்ட்டி வரைக்கும் கொடுக்கப்படும். ஃபைன் அமௌண்ட் ஒன்னொன்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 1000 ரூபா, 20,000 ரூபா, 20,000 to 1 லட்சம். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஃபைன் அமௌண்ட்ஸும் இங்க டிபெண்ட்ஸ் வித் என்ன ஆக்ட், என்ன கான்சிக்வன்சஸ் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்றாங்களோ. காம்பன்சேஷன், அன்எசிட்டி விஷயத்துல நம்ம காம்பன்சேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இங்க வந்துட்டு ஃபைன் அமௌண்ட் வந்து இங்க டிசைட் செய்யப்படும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு கூடுதலான ஒரு எல்லா கேஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அவங்க எல்லாமே அப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸும் ட்ரக்ஸும் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அது வந்து எல்லா நேச்சர் ஆஃப் கிரைம்ஸ், விமனுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ அதர் நேச்சர் ஆஃப் கிரைம்ஸு, ஒரு ரவுடிஸ்குள்ளே நடக்கிற வெட்டு குத்து எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை இன்னைக்கு இந்த ட்ரக்ஸும் ஆல்கஹாலும் ஒரு பெரிய ரீசனாகவும் இருக்கு. நம்ம அதே மாதிரி ஏதாச்சும் முன்விரோதம் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து நீங்கள் மதுரை மாவட்டம் மாதிரி சொல்லியிருந்தீங்க, அந்த பெண்ணோட மதுரை மாவட்டம்னா மேபி ஏதாச்சும் முன்விரோதம் காரணமாக ஏதாச்சும் பண்ணாங்களா? அதை வச்சு இல்லை சார், இது வரைக்கும் நம்ம ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்காங்க இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இந்த முன்விரோதம் அப்படிங்கிற மாதிரியான எந்த கான்செப்ட்ஸும் இந்த இடத்துல கிடையாது. ஓகே, ஏன்னா போனாங்க, பேசிட்டு இருந்தாங்க, இவங்களை இது பண்ணிட்டாங்க, கூட்டுப்பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதெல்லாம் போக போக அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள், இவங்க எப்படி அவங்கள பார்த்தாங்க, அதாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா, ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான, ஏன் அந்த சைடு அவங்க அந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் நமக்கு தெரிய வரும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டேட்டிங் ஆப் மூலமா வந்து மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நைட் அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இது எல்லாமே தகவல் தான் சொல்ற மாதிரி. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். நம்ம உறுதி செய்யப்படாத எந்த விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கூடாது. ஓகே, இது எல்லாமே நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுதாங்க ரீசன், இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரீசன்னால இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷனா சொல்லலாம். ஏன்னா பாக்குற பப்ளிக்கும் நம்ம தப்பான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, சேர்க்கவும் முடியாது இல்லையா? ஸோ அதான் ரீசன். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் ஒரு ரிப்போர்ட்டா ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணுவாங்க, ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ ஐடியா இருக்கான்றதை தாண்டி இப்போ நம்ம சொன்ன இல்லையா, இந்த செக்ஷன்ஸ் கீழே இப்போ வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர்
இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், விட்னஸஸ், இன்னும் மற்ற எவிடன்ஸ். ஏன்னா இவங்களும் பிக்சருக்குள்ள வருவாங்க. தடவியல் நிபுணர்கள், எக்ஸ்பர்ட் விட்னஸ், இவங்க எல்லாருமே உள்ள வருவாங்க. மெடிக்கல் பீப்புள்ஸும் உள்ள இருக்காங்க. இவங்க எல்லாரோட விஷயங்களை வச்சுதான் அடுத்தடுத்த கட்ட நகர்வு வந்து இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட இருந்து, அதாவது இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விமனை தான் வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? நான் இப்போ சொன்ன மாதிரி தான், விமன் தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ள்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் லைக் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும். ஓகே, ஏன்னா பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது சூசிங் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. ஏன்னா அன்யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த பெண்களும் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள நம்ம உட்காந்து பேசுகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. அங்கேயுமே மிரட்டி தான் ஒரு கன்சென்ட் வந்து ஒப்டைன் பண்ணப்பட்டது அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இருக்கும் போது பெண்களையும் அங்கே போகணும், எல்லா விஷயத்துலையும் ஈஸியாரில் ஒரு பிரச்சனை நடந்தோம், பெண்களையும் அந்நேரத்துக்கு கார் எடுத்துட்டு அங்கே போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கப்பட்டது. அதெல்லாம் தாண்டி பெண்கள் செல்ஃப் கான்ஷியஸாக சொன்ன மாதிரி நம்ம எங்கே போகிறோம், நமக்கு அது பாதுகாப்பான இடமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு மனசில் நிறுத்திக்கணும். ஓகே, அதை தவிர்த்து திரும்ப அந்த விக்டிம் பிளேமிங், ஷேமிங் பெண்களை பண்ணுறதை தாண்டி அந்த ஆண்களையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னை வரைக்கும் நம்ம எல்லா தம்ப்நெயில் டேக பார்த்தோம்னா இந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால், ஓகே அப்படிதான் இருக்கே தவிர்த்து 3 பேர் இந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள் எங்கேயாவது இப்படி ரிவர்ஸ்ல பார்த்துருக்கோமா? கண்டிப்பா ரிவர்ஸ்ல கிடையாது. திரும்ப டார்கெட்டே வந்த பெண். இது ஆண்களுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே, அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த ஆண்களையும் அங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா அன்யூனிவர்சிட்டி விஷயத்துலயும் அந்த ஆண் நண்பரை ஒரு லெவலுக்கு மேல மறந்தாச்சு இல்லையா? இங்கேயும் ஒரு லெவலுக்கு மேல இந்த பெண்ணை தூக்கி நிறுத்தும் போது அந்த ஆண் நண்பரையும் அங்க போனாங்களா, இந்த பெண் ஏன் கூட்டிட்டு போனாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களையும். ஆனா இந்த விதத்துல இங்க அந்த ஆண் நண்பர் செய்த செயல் ஒரு விதத்துல இந்த விஷயம் இவ்வளோ வெளியில வர்றதுக்கான காரணம் அடிப்படையாகவும் இருந்திருக்கு. ஒருவேளை அவர் எனக்கு என்ன அங்க இருந்து ஓடி போயிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு இம்மீடியட்டா அந்த கால் பண்ணி சொல்லணும்னு இருக்குல்ல. ஏன்னா இப்படியே நிறைய கேள்விகள் இருக்கு. அவங்க மிரட்டுற வரைக்கும் உங்ககிட்ட ஃபோன்ல இல்லையா, ஏன் யாருக்குமே ஃபோன் பண்ணல வைக்கலன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளே இந்த ஸ்பாட்ல இருக்கோம், ஒரு ரோட்லேயே போறோம், சடனா ஒரு பைக் கொடுக்க வந்துட்டா நம்மளால ஏதாவது புரியுதா? அந்த ஒரு 2 என்ன பண்ணுன்னு தெரியாது, பதட்டம் புரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு அவேரா இருங்க. ஓகே, ஸோ இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வெளியில வந்ததுக்கு மேபி அந்த ஒரு 100 பண்ண ஒரு காலும் ஒரு ரீசன் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது செல்ஃப் கான்ஷியஸ், அந்த அவேர்னஸ், ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள இன்வால்வ் இருக்க எல்லாரையும் தயவு செஞ்சு கேள்வி கேட்க பழகுங்க. ஒரு பக்கமே நோக்கி நம்ம ஒரு அம்பு விட்டுட்டே இருந்தோம்னா மற்றவங்களுக்கு அது என்ன ஆயிடும்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடும் அந்த இடத்துல. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க இனிமே. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. Taste the Daily.